Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். 60 விரைவு செய்திகளை வழங்குவதற்காக நான் பவித்ரா. மின்வெட்டு குறித்த தகவல்களை நுகர்வோருடைய செல்போனுக்கு SMS அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்கள் நுகர்வோருடைய செல்போனுக்கு SMS அனுப்ப வேண்டும் என்றும் ஆபத்தான பகுதிகளை கண்டறிந்து அங்கு தடுப்பு வேலிகள், போதிய வெளிச்சம், ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக பிரமுகர் மீதான பாலியல் புகாரை குறிப்பிட்டு திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக கூறுகிறார் எனவும், அன்பில் மகேஷின் உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க சில சார்கள் பணியாற்றுவதாகவும் 20 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவோர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அறிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கல்லூரி மாணவி ஒருவரை திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் திருமணமானதை மறைத்து கடத்தி சென்று திருமணம் செய்து வன்கொடுமை செய்ததாகவும் தவறான வழியில் ஈடுபடுத்த துன்புறுத்தப்படுவதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடரும் பாலியல் குற்றங்களை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசை கண்டித்து அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே மே மாதம் 21ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூறுவதாகவும், அதே நேரம் கலாச்சாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்றும் ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் 2025 கைவினை கண்காட்சி மற்றும் நாட்டிய நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், அரசியல் தலைமையகமான சென்னை வளமாக இருப்பதாகவும் கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக கூறும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதற்காக என்ன செய்தன என கேள்வி எழுப்பிய அவர், கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காது, சில கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கலைஞர்களை அழைத்து பயணப்படி உள்ளிட்டவற்றை மட்டுமே அரசு வழங்கும் என்றும் அதிருப்தி தெரிவித்தார். பல்கலைக்கழக விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் MPயுமான திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரை கொண்டு மத்திய அரசு கேள்வி எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவில் இண்டி கூட்டணி தேவைப்படும் போது ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் திருமாவளவன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை மீண்டும் உயர்த்தும் எண்ணமேதும் அறிவாலை அரசுக்கு இருந்தால் அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜூலை மாதத்திலிருந்து மின் கட்டணத்தை அரசு உயர்த்தப் போவதாக
நாளிதழில் வெளியாகியுள்ள செய்தியை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது உண்மையான தகவலாக இருப்பின் திமுக அரசின் இந்த முடிவானது கடும் கண்டனத்திற்குரியது என்று எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பின்னர் 3 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மறுபடியும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட முடிவை உடனடியாக திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும், மீறி விலையேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரிப்பதாக பதிவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து பிடித்த தமிழ்நாடு காவல்துறைக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் ஈர்த்துள்ள பதிவில், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதால் இவ்வழக்கு தொடர்பாக சிவகிரியில் நாளை பாஜக சார்பில் நடைபெற இருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படுவதாக கூறியிருக்கிறார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாகவே கொங்கு பகுதியில் தனியாக வசித்து வந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்து வருவதாகவும், தமிழக காவல்துறை அனைத்து வழக்குகளிலும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 2026 தனது தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமையும் போது கோடநாட்டில் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாடு எஸ்டேட்டுக்கு 3 நாள் பயணமாக சசிகலா சென்றுள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடநாட்டில் ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்ட திமுக அரசு அனுமதி மறுத்து வருவதாகவும், 2026 நிச்சயமாக தனது தலைமையில் ஆட்சி அமைந்தும் கோடநாட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் எனவும் கூறினார். இதற்காக நீதிமன்றத்தை நாடுவது குறித்து வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் எனவும், மக்களிடம் அதிக வரியை வசூலிப்பதில் தமிழக அரசு முனைப்பாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் தேங்காய் உரிக்கச் செல்லும் போது வயதான தம்பதிகளை நோட்டமிட்டு படுகொலை செய்ததாக கைதான நபர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விஜயநகர் தோட்டத்தில் வசித்து வந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி உடல் அழுகிய நிலையில் சடலங்களாக மீட்டெடுக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், தோப்புகளில் தேங்காய் உரிக்கவும் தேங்காய் வாங்கவும் செல்லும் ஆச்சியப்பன் இதுபோல் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பதை நோட்டமிட்டு தனது கூட்டாளிகளுடன் இணைந்து சென்று தாக்கி படுகொலை செய்துவிட்டு நகைகளை பறித்து சென்றதாகவும், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வாங்கி உருக்கி கொடுத்த ஞானசேகரனும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். புகார் மீது வழக்கு பதிவு செய்ய ஜிபே மூலம் லஞ்சம் பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி புகாரை விசாரிக்க ஜிபே மூலம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக விஜயலட்சுமி என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மீதான புகாரில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும், அவர் விரைவில் பணி ஓய்வு பெற இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கினை முடித்து வைத்து உத்தரவிட்டார். சென்னையில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வீட்டை முற்றுகையிட்டு மனு கொடுக்க வந்த 30 பெண்கள் உள்ளிட்ட 70 பேரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் 1984ஆம் ஆண்டு தமிழக அரசால் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகாவில் உள்ள கனகம்பாளையம், கிழக்கு குமாரலிங்கம், ஆர். வேலூர், சிஞ்சிவாடி, கிராமத்துப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட 2 ஏக்கர் நிலத்தை உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதாக கூறி மனு அளிக்க வந்துள்ளது தெரியவந்தது. வடிவேல் என்பவர் தலைமையில் முற்றுகையிட வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.
புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க பெண் மருத்துவர் எடுத்து சென்ற தடை செய்யப்பட்ட சேட்டிலைட் போனை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருந்து ஹைதராபாத் செல்வதற்காக வந்த அமெரிக்க பெண் மருத்துவர் ரேச்சல் அணி என்பவரின் உடைமையிலிருந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டிலைட் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து சேட்டிலைட் போன் மற்றும் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 70,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கத்தின் விலை மாற்றமின்றி தொடர்ந்த நிலையில் வார துவக்கமான இன்று தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் உயர்ந்து 8,755 ரூபாய்க்கும் சவரன் 280 ரூபாய் உயர்ந்து 70,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மே மாதம் 1ஆம் தேதி கிராம் 8,775 ரூபாய்க்கும் சவரன் 70,200 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் கடந்த 19 நாட்களில் அதிகபட்சமாக மே மாதம் 8ஆம் தேதி தங்கத்தின் விலை உச்சம் தொட்டு கிராம் 9,130 ரூபாய்க்கும் சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் 15ஆம் தேதி குறைந்த தொகையாக கிராம் 8,610 ரூபாய்க்கும் சவரன் 68,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 109 ரூபாய்க்கும் கிலோ 1,09,000 ரூபாய்க்கும் விற்பப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. வெலிங்டன் ஏரி பாசனத்திற்கு மூலம் தொளார், மருதத்தூர், ஆதமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்து வந்தனர். இந்த நிலையில் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் மழையினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க மாவட்ட நிர்வாகத்தினர் நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே திறப்பு விழா காண்பதற்கு முன்பே மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகலாய கிராமத்தையும் நாகூர் கிராமத்தையும் இணைக்கும் வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து பணிகள் தற்போது நிறைவடைந்த நிலையில் தற்போது பொழிந்து வரும் கனமழை காரணமாக மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட புதிய இணைப்பு சாலை உள்வாங்கியது. இதைத் தொடர்ந்து தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தொட்டபெட்டா சிகரம் பகுதியில் முகாமிட்டிருந்தது. தொடர்ந்து வனத்துறையினர் விரட்டிய பிறகும் மந்தாடா, கேத்தில் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டிருந்த யானை உதகை நகர் பகுதியில் உலா வந்தது. இதனால் அச்சமடைந்துள்ள வாகன ஓட்டிகள் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் உறவினர் இல்ல புதுமனை புதுவிழாவிற்கு சென்ற இடத்தில் ரகசிய கேமரா வைத்து குளிப்பதை படம் பிடித்து பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். ஈத்தாமொழியைச் சேர்ந்த பெண் 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய வீடு ஒன்றை கட்டி புதுமனை புகுவிழா நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு வந்த மதுராஜா குளியரணையில் ரகசிய கேமராவை பொருத்தியதாக தெரிகிறது. தொடர்ந்து தனது செல்போன் மூலம் அவர் குளிப்பதை படம் பிடித்த மதுராஜா அவற்றை அந்த பெண்ணிடம் காட்டி உல்லாசத்திற்கு அழைத்து மிரட்டியிருக்கிறார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மதுராஜாவை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லாரி வராததால் தேங்கிய நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உத்தரமேரூர் பகுதிகளில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக லாரிகள் வராததால் கடல்மங்கலம், மருத்துவம்பாடி, ரெட்டமங்கலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளது. தற்போது மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்கும் தருவாயில் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பெரம்பலூரில் கீற்று கொட்டகை அமைத்து தேநீர் கடை போல் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறும் வீடியோ இணையத்தில் வைரலாகி கொண்டே வருகிறது. வேப்பந்தட்டை அடுத்த நூத்தப்பூர் பாளையம் கிராமத்தில் சிவகுமார் என்பவர் அரசு புறம்போக்கு இடத்தில் கீற்று கொட்டகை அமைத்து தேநீர் கடை போல் கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை புகார்கள் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. கோவை மருதமலை அடிவாரத்தில் மயங்கி விழுந்த தாய் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி குட்டியுடன் வந்த தாய் யானை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் மயங்கி விழுந்தது. இதுகுறித்து தகவலை தொடர்ந்து ஆனைமலை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனக்கால்நடை மருத்துவர்கள் விஜயராகவன், சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் படுத்து கிடக்கும் பெண் யானையை நிற்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை துரையனின் உதவியுடன் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சையை தொடர்ந்து தற்போது தானாக நிற்கும் நிலைக்கு யானை வந்துள்ளதாகவும், தாயுடன் இருந்த குட்டி யானை வனப்பகுதிக்குள் வேறு ஒரு கூட்டத்துடன் சென்ற நிலையில் அதனையும் கண்காணித்து வருவதாகவும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பாஞ்சாலியம்மன் கோயிலில் வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்தாமூரை அடுத்த அமைந்தங்கரணை கிராமத்தில் இருக்கும் இக்கோயிலில் வசந்த விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் மகாபாரத சொற்பொழிவு, சுபத்திரை திருமணம், அர்ஜுனன் தபசு, கர்ணன் மோட்சம் உள்ளிட்டவை நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான துரியோதனன் படுகளம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே களிமண்ணால் 25 அடி துரியோதனன் சிலை செய்யப்பட்டது. அதில் பீமன் மற்றும் துரியோதனன் வேடமிட்ட கூத்தாடிகள் போரிடும் காட்சிகளை மிக தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். பின்னர் திரௌபதி அம்மனுக்கு பூச்சூடும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சந்தன மரம் வெட்டிய 7 பேருக்கு வனத்துறை மொத்தம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. காந்தல் திருவள்ளுவர் காலனியை சேர்ந்த பாபு சந்தன மரக்கட்டைகளை பறித்து வைத்துள்ள தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அவரது வீட்டில் இருந்து 25 கிலோ எடையிலான சந்தன மர துண்டுகளை பறிமுதல் செய்தனர். பாபுவிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மசனகுடி அருகே உள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் பட்ட நிலத்திலிருந்து சந்தன மரக்கட்டைகள் கிடைத்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக சந்தன மரத்தை வெட்டிய பாபுவுக்கு சப்ளை செய்து வந்த உதகையை சேர்ந்த முகமது ரபிக், வாழைத்தோட்டம் நந்தகோபால், கார்த்திக், சந்தோஷ், மணிகண்டன், விஜய் ஆகிய 5 பேரை பிடித்த வனத்துறையினர் மொத்தம் 7 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாடாலம் அருகே மத்திய அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 40 நாட்களாகியும் பணம் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் 39 மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பிலாப்பூர் ஊராட்சியில் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 20,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படாமல் களத்திலேயே கொட்டி வைக்கப்பட்டிருப்பதாகவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பண வரவு வைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரமோற்சவத்தின் நிறைவு நாளான இன்று தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. வரதராஜர் பெருமாள் கோவில் வைகாசி பிரமோற்சவ விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் அனந்தசரஸ் குளத்தில் வரதராஜ பெருமாள் மூழ்கி தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷமிட்டு குளத்தில் புனித நீராடி தரிசனம் செய்தனர். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து ஜோ பைடன் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் வகை புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
புற்றுநோய் ஜோ பைடனின் எலும்புகளுக்கும் பரவி உள்ளதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் ஜோ பைடனின் உடல்நிலை குறித்து அறிந்து மிகவும் கவலையடைந்ததாகவும் அவர் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டிருக்கிறார். இந்திய தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்னறிவிப்பு வெளியிட்டது தவறு அல்ல, குற்றம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ராணுவ நிலைகளை குறிவைக்கவில்லை என்றும் பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்த உள்ளோம் என இந்தியா பாகிஸ்தானிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதன் விளைவாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எத்தனை போர் விமானங்கள் சேதமடைந்தன என்பதை கூற முடியுமா என ராகுல் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மௌனம் மிகவும் மோசமானது என்றும் பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிந்ததால் எத்தனை இந்திய விமானங்களை நாம் இழந்தோம், இது தவறு அல்ல, இது ஒரு குற்றம் என தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஒரு பகுதியாக செயல்பட்ட ஆகாஷ் ஏவுகணை உள்ளிட்ட இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பெஹல்காம் சம்பவத்திற்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நிகழ்த்திய தாக்குதலில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கிறது. இதற்கிடையில் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் நடுவானிலேயே அழிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஏவுகணைகளின் சிதைந்த பாகங்களை இராணுவத்தினர் காட்சிப்படுத்தினர். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் பாகிஸ்தானின் ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்ட ஆகாஷ் ஏவுகணை உள்ளிட்ட இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல் விளக்கமும் அப்போது காண்பிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து பொற்கோவிலை பாதுகாத்தது எப்படி என்று இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 8 மற்றும் 9 தேதிகளில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தாக்குதலை இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்கி அனைத்து ஏவுகணைகளையும் அழித்தது. அப்போது பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோவில் மீது பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் இந்திய ராணுவம் மிக திறமையாக செயல்பட்டு அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்தது. இதுகுறித்து பேசிய இந்திய ராணுவம் 15வது படைப்பிரிவு மேஜர் ஜெனரல் கார்த்திக் சேஷாத்ரி பாகிஸ்தான் தாக்குதலில் பொற்கோவிலில் முக்கிய இலக்காக இருக்கலாம் என்று யோகித்து அதை பாதுகாக்க நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை தயார்படுத்தியதாகவும் பாகிஸ்தான் தாக்குதல்களை முறியடித்து பொற்கோவிலுக்கு ஒரு கீறல் கூட விழாமல் பாதுகாத்ததாகவும் கூறினார். கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை கருத்தை வெளியிட்ட அமைச்சர் விஜய் ஷாவின் மன்னிப்பை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இவ்விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் விஜய் ஷா மீது வழக்கு பதிந்து அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜய் ஷா கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கோரியும் தன்னை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கும்படியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் விஜய் ஷாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானா பெண் யூடியூபரை தொடர்ந்து உத்தரப்பிரதேச தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபரான ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண் முன்னதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷாஜாத் என்பவர் பாகிஸ்தானின் உளவுத்துறைக்கு தகவல்களை வழங்கியதாக கூறி சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு பல ஆண்டுகளாக பயணம் செய்த அவர் அழகு, சாதன பொருட்கள், உடைகள் என பெற்று வந்ததாக கூறி கடத்தலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களையும் பாகிஸ்தானிடம் ஷாஜாத் பகிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. ISI முகவர்களுக்கு பணம், இந்திய சிம் கார்டுகளை வழங்கியதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் சிலரை ISI வேலைக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி கொடுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மழைக்காலம் தொடங்கும் முன்
முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் முல்லை பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு ஏதுவாக மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வார காலத்தில் வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் சாலை பராமரிப்புக்கு மரங்களை வெட்டுவது தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனுவை விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் மராமத்து பணிகள் நடத்த ஏதுவாக வள்ளக்கடவு சாலையை 4 வார காலத்தில் கேரள அரசே சீரமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கோடை வெயில் காலத்திலும் பெங்களூருவில் பரவலாக மழை பெய்து வருகிறது. டானரி சாலை, என்சி காலனி, ஹோரமாவு வார்ட், சாய்லை அவுட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஐடி வழித்தடமான அவுட்டர் ரிங் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. குறிப்பாக சாலைகளில் ஏரிப்போர் சூழ்ந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்த நிலையில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆந்திராவில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். டெல்லியில் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் மேற்கொள்ளால் என அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் அடுத்தடுத்து அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தன. இதற்கிடையில் கர்னூலுக்கு சென்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கான இலவச பயண திட்டத்தை அறிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் இதன் மூலம் ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தலா 50 கிலோ எடையுள்ள 2 அகண்ட வெள்ளி தீபங்களை மைசூர் ராஜமாதா பிரமோதா தேவி காணிக்கையாக வழங்கியுள்ளார். 300 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய மைசூர் மகாராஜா திருப்பதி ஏழுமலையானுக்கு 2 அகண்ட வெள்ளி தீபங்களை காணிக்கையாக சமர்ப்பித்திருந்தார். அவை ஏழுமலையார் கருவறைகள் நிலைநிறுத்தி ஏற்றி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் மைசூர் ராஜமாதா பிரமோதா தேவி ஏழுமலையானுக்கு தலா 50 கிலோ எடையுள்ள 2 வெள்ளி அகண்ட தீபங்களை காணிக்கையாக சமர்ப்பித்தார். தொடர்ந்து ஏழுமலையானை வழிபாட்டு ராஜமாதா பிரமோதா தேவிக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய நிலையில் தேவ பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாகுபாடின்றி ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஓய்வூதியம் வழங்குவதில் வேறுபாடு என தொடுக்கப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மாவட்ட நீதிபதியாகவோ அல்லது வழக்கறிஞர்களாகவோ உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டாலும் ஓய்வு பெற்ற அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் என்ற கொள்கை பொருந்தும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. மேலும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றால் ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் தர வேண்டும் என்றும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூடுதல் நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் ஆண்டுக்கு 13,60,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலிருந்து வரும் அகதிகளை மகிழ்விக்கக்கூடிய தர்மசாலை இல்லை இந்தியா என்று கூறி இலங்கை தமிழரின் மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கியது. தண்டனை முடிந்தவுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறி நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு அகதிகள் முகாமில் தங்கும்படி கேட்டுக்கொண்டது. இந்த நிலையில் சொந்த நாட்டில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் இந்தியாவில் இருப்பதால் தானும் இந்தியாவில் இருக்க அனுமதிக்க கோரி இலங்கை தமிழர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அகதிகளை மகிழ்விக்கக்கூடிய தர்மசாலை அல்ல இந்தியா என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். நைஜீரியாவின் போர்னோவில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய கொடூர தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்கள் 57 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அல்-கைதா, கோகோ ஹராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்களும் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன.
இதற்கிடையில் பார்னோ மாகாணம் பகா பகுதியில் உள்ள மல்லாம் கரமதி வார்டன் ஷித்தி ஆகிய கிராமங்களுக்குள் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினர் புகுந்து கிராம மக்களை கண்மூடித்தனமாக சுட்டனர். இந்த தாக்குதலில் 57 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 70க்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு இந்தியாவில் பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ளது. அந்த அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல்களை அரங்கேற்றியுள்ளனர். குறிப்பாக 2005ஆம் ஆண்டு பெங்களூரு தாக்குதல், 2006ஆம் ஆண்டு நாக்பூர் தாக்குதல், 2008ஆம் ஆண்டு ராம்பூர் தாக்குதல்களில் மூளையாக லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த அபு சைபுல்லா கலீத் செயல்பட்டார். இந்நிலையில் சிந்து மாகாணத்தில் உள்ள மத்லி பகுதியில் பயங்கரவாதி கலீத் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இஸ்ரேல் காசா இடையே கடந்த 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உள்பட 50,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே கத்தார், எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது பிணைய கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பு நாடு கடத்த வேண்டும் என்றும் காசாவில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் நிபந்தனைகள் விதித்திருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் ஒரே நாளில் 151 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ரத்து செய்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுவரை பாலஸ்தீனியர்கள் 53,339 பேர் உயிரிழந்ததாகவும் ஏறத்தாழ 1,21,000க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் தவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கான் யூனிஸில் நாசார் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து ஒரே நாளில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பாலஸ்தீனியர்கள் 151 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் மீது சர்வதேச நாடுகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் காலை 8:54 மணியளவில் 140 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளது. எல்லையோரத்தில் நிலநடுக்கம் நேரிட்டதால் பாகிஸ்தானின் சில பகுதிகளிலும் அது உணரப்பட்டது. கடந்த 4 நாட்களில் பதிவான 4வது நிலநடுக்கம் இதுவாகும். ஞாயிற்றுக்கிழமை ரிக்டர் அளவுகோலில் 4.5ஆகவும், சனிக்கிழமை ரிக்டர் அளவுகோலில் 4.2ஆகவும், வெள்ளிக்கிழமை ரிக்டர் அளவுகோலில் 4ஆகவும் பதிவாகியிருந்தது. தொடர் நிலநடுக்கங்களால் ஆப்கன் மக்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். 2024 IPL கோப்பையை வென்ற ஸ்ரேயஸ் ஐயருக்கு போதிய பாராட்டு கிடைக்கவில்லை என சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். IPL தொடரின் 60வது லீக் ஆட்டத்தின் போது டிவி வர்ணனையில் பேசிய சுனில் கவாஸ்கர் கொல்கத்தா அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை மறைமுகமாக விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், கடந்த ஆண்டு IPL கோப்பையை வென்றபோது ஸ்ரேயஸ் ஐயருக்கு போதிய பாராட்டு கிடைக்கவில்லை எனவும் அனைத்து பாராட்டும் மற்றொருவருக்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மைதானத்தில் இருக்கும் கேப்டன் தான் ஆட்டத்தின் போது முக்கிய பங்காற்றுகிறாரே தவிர ஓய்வு அறையில் அமர்ந்திருக்கும் நபர் அல்ல என்றும் கூறினார். இந்த ஆண்டு ஸ்ரேயஸுக்கு நியாயமான பாராட்டு கிடைப்பதாகவும் ரிக்கி பாண்டிட்க்கு யாரும் அனைத்து பாராட்டுகளையும் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். IPL வரலாற்றில் 3 வெவ்வேறு அணிகளை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் சென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற 60வது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி முன்னேறி இருக்கிறது. மேலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றன. இதன் மூலம் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு பஞ்சாப் சென்றிருக்கிறது. இந்நிலையில் IPL வரலாற்றில் 3 வெவ்வேறு அணிகளை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் சென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் நிகழ்த்தியிருக்கிறார். 2019, 2020ஆம் ஆண்டுகளில் டெல்லி அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அழைத்துச் சென்றார். பின்பு 2024ஆம் ஆண்டில்
கொல்கத்தாவுக்கு கோப்பையை ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக 5000 ரன்களை கடந்து சுப்மன் கில் புதிய சாதனை படைத்துள்ளார். IPL தொடரின் 60வது லீக் ஆட்டம் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 9வது வெற்றியை பதிவு செய்த குஜராத் அணி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த போட்டியில் 93 ரன்கள் குவித்ததன் மூலம் T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக 5000 ரன்களை கடந்த இரண்டாவது இந்தியர் என்ற சாதனையை சுப்மன் கில் படைத்துள்ளார். 143 இன்னிங்ஸ்களில் 5000 ரன்களை கடந்து இந்த பட்டியலில் KL ராகுல் முதலிடத்தில் உள்ளார். பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளரான நிகிதி விலகிய நிலையில் மாற்று வீரர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார். 10 அணிகளுக்கு இடையிலான 18வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 60 லீக் ஆட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையில் குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய 3 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதற்கிடையில் நடப்பு IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளரான தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த நிகிடி விலகியுள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தயாராகும் பொருட்டு அவர் தாயகம் திரும்பவுள்ளார். அவருக்கு பதிலாக ஜிம்பாப்வே வேகப்பந்து வீச்சாளரான முசரப்பானியை பெங்களூரு நிர்வாகம் மாற்று வீரராக தற்போது அறிவித்திருக்கிறது. ஆசிய கிரிக்கெட் தொடர்களில் இருந்து விலக BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. கடந்த ஆசிய கிரிக்கெட் தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நிலையில் கடந்த மாதம் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது. கடந்த 10ஆம் தேதி இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் சங்க தலைவராக பாகிஸ்தான் அமைச்சர் மொசின் நக்வி பதவி வகிக்கும் நிலையில் ஆசிய கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் தொடர்களில் இருந்து விலக BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் இந்தியாவுக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரிட்ட போர் பதற்றம் காரணமாக IPL போட்டிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. இதனால் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த வெளிநாட்டு வீரர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இதற்கிடையில் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் IPL போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. மிச்சல் ஸ்டார்க், ஜாக் ஃப்ரேசர் உள்ளிட்ட வீரர்கள் மீதமிருக்கும் போட்டிகளில் இருந்து விலகிய நிலையில் பேட் கமின்ஸ், ரபாடா, ஹெட் உள்ளிட்டோர் மீண்டும் இந்தியாவுக்கு வருவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் கரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதால் டிராவிஸ் ஹெட்டின் பயணத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக ஹைதராபாத் அணியின் தலைமை பயிற்சியாளர் டேனியல் வெட்டோரி அறிவித்துள்ளார். இத்தாலி ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நெதர்லாந்து வீரர் வெஸ்டப்பன் முதல் இடம் பெற்றிருக்கிறார். நடப்பாண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகம் முழுவதும் 24 சுற்றுகளாக நடத்தப்படுகின்றன. இதன் 7வது சுற்றான இத்தாலி கிராண்ட் பிரீ போட்டி அங்குள்ள சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற்றது. பந்தய தூரமான 309 கிலோமீட்டரை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் மின்னல் வேகத்தில் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் 2வது வரிசையில் இருந்து புறப்பட்ட நடப்பு சாம்பியனான நெதர்லாந்தின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் 1 மணி 31 நிமிடங்கள் 33 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடம் பிடித்து அதற்குரிய 25 புள்ளிகளையும் தட்டிச் சென்றார். விஜயின் ஜனநாயகன் படத்திற்காக தெலுங்கு திரைப்படத்தின் மொத்த உரிமத்தையும் படக்குழு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வினோத் இயக்கும் ஜனநாயகன் படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி, பாபி தியோல் உட்பட பலரும் நடிக்க அனிருத் இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் உரிமத்தை ஜனநாயகன் படக்குழு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் படத்தை மொத்தமும் ரீமேக் செய்வதற்காக அல்ல. அந்த படத்தில் இடம்பெற்ற குட் டச் பேட் டச் காட்சியை போன்று ஜனநாயகன் படத்திலும் வைக்க உள்ளார்களாம். ரிலீஸின் போது பிரச்சனை எதுவும் ஏற்படாதவாறு படத்தின் உரிமத்தையை வாங்கி அந்த காட்சியை பயன்படுத்த உள்ளார்களாம். பகவந்த் கேசரி படத்தில் பள்ளி விழாவில் பங்கேற்கும் பாலகிருஷ்ணா பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் எது என்று சொல்லிக் கொடுப்பார். குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு காட்சியான இது பலராலும் பாராட்டை பெற்றது. அதே பாணியில் ஜனநாயகன் படத்திலும் அந்த காட்சியை இடம்பெற செய்ய உள்ளனர். இதற்காகவே 4.5 கோடி ரூபாய் கொடுத்து ரீமேக் உரிமம் வாங்கியுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது.
தக் லைஃப் திரைப்படத்தின் ரன் டைம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தக் லைஃப். கேங்ஸ்டர் ஜானரில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். தக் லைஃப் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் படத்தின் ட்ரெய்லரை சமீபத்தில் படக்குழு வெளியிட்டது. தமிழ், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் வெளியான தக் லைஃப் ட்ரெய்லர் படம் மீதான எதிர்பார்ப்பை எகிரச் செய்திருக்கிறது. இந்த ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 3 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. இதற்கிடையில் திரைப்படத்தின் ரன் டைம் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் என்று தகவல் ஒன்று கூறுகிறது. சூர்யா 46 திரைப்படத்தின் இசையமைப்பாளரை படக்குழு அறிவித்துள்ளது. ரெட்ரோ திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூர்யா அடுத்ததாக பிரபல தெலுங்கு இயக்குனரான வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்கிறார். இப்படத்திற்கு தற்காலிகமாக சூர்யா 46 என பெயரிடப்பட்டுள்ளது. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் மமிதா பைஜு, ராதிகா, ரவீனா உள்ளிட்ட நடிக்க உள்ளனர். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்க உள்ளார். ரொமான்டிக் கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகவிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் மே 30ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் படத்தின் பூஜை ஐதராபாத்தில் நடைபெற்றது. நடிகர் சிலம்பரசனின் 51வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு குறித்து தயாரிப்பாளர் அப்டேட் கொடுத்திருக்கிறார். பார்க்கிங் படம் மூலம் கவனத்தை ஈர்த்த இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் 49வது திரைப்படத்தில் நடிகர் சிலம்பரசன் நடித்து வருகிறார். இப்படத்தை தொடர்ந்து அவரின் 51வது படமாக இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அவர் நடிக்கிறார். இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்நிலையில் ஏஜிஎஸ் தயாரிப்பாளர் அர்ச்சனா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது STR 51 திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாவதாகவும் திரைப்படத்தின் கதையே மிக சுவாரஸ்யமானது என்றும் கூறியிருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கும் என்றும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அப்டேட்கள் வெளிவரும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். விஜய் ஆண்டனி நடிக்கும் 26வது படத்தின் டைட்டில் வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக திரைத்துறைக்குள் என்ட்ரி கொடுத்த விஜய் ஆண்டனி பின்னர் நடிப்பிலும் களமிறங்கினார். சலீம், இந்தியா பாகிஸ்தான், பிச்சைக்காரன் உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றவர். இவர் தற்போது கைவசம் பல படங்களை வைத்துள்ளார். அதாவது ககன மார்க்கன், வள்ளிமயில், அக்னி சிறகுகள், சக்தி திருமகன் ஆகிய படங்களை வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது 26வது படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை ஜோஷ்வா சேதுராமன் இயக்க உள்ள நிலையில் இதனை விஜய் ஆண்டனியே தயாரிக்கிறார். இந்த நிலையில் தற்போது இப்படத்தின் டைட்டில் வெளியாகியுள்ளது. அதாவது விஜய் ஆண்டனியின் 26வது படத்திற்கு லாயர் என பெயர் வைக்கப்பட்டிருந்தது. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் மதராசி திரைப்படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் தனது 23வது படமாக மதராசி திரைப்படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ருக்மணி வசந்த், விக்ராந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், டான்சிங் ரோஸ் சபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இந்த திரைப்படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இதற்கு இசையமைக்கிறார். சமீபத்தில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசரை வெளியாகி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாகி இருக்கும் நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட காட்சியை இலங்கையில் எடுக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தின் ரிலீஸ் குறித்து நடிகை ராஷ்மிகா அப்டேட் கொடுத்துள்ளார். தமிழ், தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ராஷ்மிகா தற்போது தி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற பெயரில் தயாராகும் புதிய படத்தில் நடித்துள்ளார். ராகுல் ரவீந்திரன் இயக்கும் இப்படத்திற்கு கிருஷ்ணன் வசந்த் ஒளிப்பதிவு செய்ய அப்துல் வஹாப் இசையமைக்கிறார். பெண் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதை அம்சத்தில் தயாராகும் இப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் டீசர் வெளியான நிலையில் ரிலீஸ் குறித்து ராஷ்மிகா அப்டேட் கொடுத்துள்ளார். அதன்படி பல பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் வெளியிடுவோம் என்று கூறியிருக்கிறார். காய்ச்சலில் நடுங்கும் போது கூட அப்பா வேலைக்கு செல்வார் என நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் தெரிவித்துள்ளார். நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் தற்போது ஃபகத் ஃபாசிலுடன் ஓடும் குதிரை சாடும் குதிரை படத்தில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் அவரது தந்தையும் புகழ்பெற்ற இயக்குனருமான பிரியதர்ஷனுடன் நகைச்சுவை படம் பண்ண விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு கல்யாணி பதிலளித்திருக்கிறார். அதில்
தனக்கு நகைச்சுவை படங்களில் நடிக்க பிடிக்கும் என்றும் தந்தையின் படங்களை மிகவும் ரசித்திருக்கிறேன் என்றும் கூறினார். நகைச்சுவை தலைமுறைகளுக்கு ஏற்ப மாறுவதாகவும் ஒவ்வொருவரின் நகைச்சுவை உணர்வும் வித்தியாசமானது என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து தன் தந்தையின் கடின உழைப்பை பார்த்திருக்கிறேன் என்றும் காய்ச்சலில் நடுங்கும் போது கூட அவர் வேலைக்கு செல்வார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நடிகர் விஷால் திருமணம் செய்யவுள்ள நடிகை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஷால் நடிப்பில் இறுதியாக வெளியான மதகஜராஜா திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படத்தை தொடர்ந்து விஷால் மீண்டும் சுந்தர் சி படத்தில் நடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நேர்காணலில் பேசிய விஷால் இன்னும் 4 மாதங்களில் திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தன் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்றும் திருமணம் நடைபெறலாம் என தெரிவித்திருந்தார். தற்போது விஷால் நடிகை சாய் தன்ஷினிகாவை திருமணம் செய்ய உள்ளதாகவும் இருவர் வீட்டிலும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாலிவுட்டில் வெளியான கில் திரைப்படத்தில் ரீமேக்கில் நடிக்க இருக்கும் நடிகர் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பாலிவுட் இயக்குனர் நிகில் நாகேஷ் பட இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான படம் கில். கரண் ஜோஹரின் தயாரிப்பில் வெளியான இப்படத்தில் லக்ஷ்யா, ராகவ் ஜுவல், தன்யா, ஆசிஷ் வித்யார்த்தி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். ஆக்ஷன் த்ரில்லராக வெளியான இத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இத்திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்ய இயக்குனர் ரமேஷ் வர்மா உரிமம் பெற்றுள்ளார். அதன்படி இந்த திரைப்படத்தில் நடிகர் துரு விக்ரமிடம் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விரைவில் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடங்க உள்ளன. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகைகள் ஜெயசித்ரா, ஆஷா ரெட்டி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த நடிகை ஜெயசித்ரா VIP பிரேக் தரிசனத்தின் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். அப்போது கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானம் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி மரியாதை செய்தனர். அதேபோல் மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகை ஆஷா ரெட்டிக்கு அண்மையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றிருந்த நிலையில் திருமலைக்கு வந்த சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் 60 விரைவுச் செய்திகள் நிறைவு பெற்றது. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதம் செய்திகளுடன். மீண்டும் சந்திப்போம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.